வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் ஒரு வீட்டுக்கு கார் பார்க்கிங் ஹைட் ஏற்றுறோம். ரேம்ப் போடுறோம்னா எவ்வளோ லென்த் போடணும், எவ்வளோ ஹைட் ஏற்றணுன்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக போடுற இந்த வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும், உங்களுக்கு காட்டணும்னு யூடியூப் அல்காரிதம்க்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங் ரேம்ப் ஸ்லோப்புக்கு வந்து ஒரு தம்பு ரூல் இருக்குது, 1:4. நம்ம ஒரு அடி கார் பார்க்கிங் ஹைட் ஏற்றுறோம்னா 4 அடி வெளியே இழுக்கணும், அதுக்கு ரேம்ப் போடணும். 2 அடி ஹைட் ஏற்றுறோம்னா 8 அடி போடணும். 3 அடி ஹைட் ஏற்றுறோம்னா 12 அடி போடணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கான்றதை நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கார் பார்க்கிங் ரேம்ப் பார்த்தீங்கன்னா ரோட் லெவல்லேருந்து 3 அடி ஹைட் ஏற்றிருக்காங்க. இந்த ரேம்போட லென்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 அடி 7.25 அடி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேம்பில் வந்து ஒரு சிடானே இல்லை ஒரு காம்பாக்டான ஹேட்ச்பேக் வந்து கண்டிப்பாக ஏறாது. எஸ்யூவி டைப் இருக்குது, நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி கார் ஏறும். ஸோ இந்த வீட்டுக்கு ரேம்ப் போடும்போது பார்த்துட்டோம்னா 2 feet ஹைட் இருக்குது, வெளியே 8 feet இழுத்துருக்கும். ஸோ அந்த 1:4 ரேஷியோ கரெக்டாக இருக்குது. ஸோ இது உங்கள் காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும், லெட்ஸே ஒரு 100 mm 120 mm இருந்தாலும் இதில் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாகவே ஆகிடும். இதுலேயே வந்து சேம்பர் போடும்போது சேம்பரையும் நம்ம வந்து ஸ்லோப்பாக வச்சுக்கணும். ஏன்னா வீட்டுக்கு வெளியே போர் லைனு, மெட்ரோ வாட்டர் சேம்பர் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ அந்த சேம்பரையுமே அந்த ஸ்லோப்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் ஏறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்கள் கார் வந்து திரும்புதுன்னா உங்கள் காரோட லென்த்தை பார்த்துக்கோங்க. லென்த்துக்கு ஏற்ற மாதிரி டேர்னிங் ரேடியஸும் மாறும். ஸோ ஒரு பெரிய கார் வருதுன்னா கூட நம்மளுக்கு மினிமம் அதோட இன்னர் சைடுக்கு வந்து 3.5 மீட்டரும் அவுட்டர் சைடுக்கு 5 மீட்டரும் இருந்தால் டேர்னிங் ரேடியஸ் ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு ஃபீல் இருக்காது. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, கார் பார்க்கிங் ரேம்ப் எப்படி போடுறது அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.